மேச ராசிக்கார அன்பர்களே, நீங்க இது நாள் வரைக்கும் எடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பின்னோக்கி தாங்க தள்ள வச்சிருக்கு. ரொம்ப எளிமையா சொல்ல போனா, நீங்க மத்தவங்க மேல வைக்கக்கூடிய நம்பிக்கைய உங்க மேல வச்சதே கிடையாதுங்க. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு அவர்கள் மேல முழு நம்பிக்கையை வச்சு வச்சு அவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அப்படி நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. முக்கியமா சொல்ல போனா, அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த எல்லாமே நம்பி நம்பியே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏமாந்தும் போயிருக்கீங்க. இன்னைக்கு வரைக்குமே இந்த மேசராசிக்காருடைய வாழ்க்கையில எப்போதுமே சொல்றாங்க, அடுத்தவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அதை அப்படியே நம்பிட்டு இவங்க அதை செய்ய போயிடுவாங்க. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த நம்பி நம்பியே வாழ்க்கையில ஏமாந்து போய் இப்போ தனிமைப்படுத்தப்பட்டும் இவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படுறாங்கங்க. அது மட்டும் இல்லைங்க, கடன் சுமை இவர்களுடைய வாழ்க்கையில இவங்களை ரொம்ப காயப்படுத்திருச்சு, ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சுங்க. முக்கியமா மேசராசிக்காருடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் இந்த கடன் அடைக்க முடியாம பயந்து பயந்து எல்லோர்கிட்டும் இருந்தும் தப்பிச்சு போய் ஒளிஞ்சு மறைஞ்சு வாழக்கூடிய ஒரு கடினமான கஷ்டமான வாழ்க்கையில தான் இவர்களுடைய வாழ்க்கை என்பது இருக்குதுங்க. இன்னைக்கு வரைக்கும் இவர்களால சந்தோஷமா இருக்க முடியுன்றதான் யதார்த்தமான உண்மை. தன்னுடைய பிள்ளைகள் முன்பு அவமானப்படுறாங்க, தன்னுடைய குடும்பத்தார்கள் முன்பு அசிங்கப்படுறாங்க, தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு பிடிச்சவங்களுடைய முன்பு கண்ணீர் விட வேண்டிய அளவுக்கு இவர்களுடைய நிலைமைன்றது இருந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், இந்த வருஷம் இந்த நாள் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையவே மிகப்பெரிய அளவில் மாற்றி அமைக்க போகுதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கவும் இல்லை. இப்போது இந்த பதிவை பாக்குறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாறுவதை கண்கூடாகவே பார்ப்பீங்க, அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரி, இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில ராசி அதிபதியாக செவ்வாய் இருந்தாலும் கடவுளாக யாருங்க இருக்கா? முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுடைய தெய்வ தரிசனமே உங்களுக்கு இப்போது கிடைச்சிருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க, அவருடைய செயல்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய கண் முன்பு நீங்க கண்டிருப்பீங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்ற போது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் என்பது இருக்குது, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சரி, இந்த ஒரு மேஷராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை இவர்கள் வாழப்போகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் இந்த ஒரு பதிவுல நம்ம தெளிவாக பார்ப்போம். சரிங்களா? அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரிங்களா? மேச ராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முதலாவது மாற்றமே என்ன தெரியுமாங்க? நீங்க இது நாள் வரைக்குமே மற்றவர்கள் சொல் பேச்சையும் மற்றவர்களுக்கு அடிபணிந்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நடந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசிக்காரர்கள் யார் சொல் பேச்சும் கேட்காம தன்னுடைய முழு திறமையாலையும் தன்னுடைய சுய நினைவுகளாலையும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் முன்னுக்கு வருவார்கள். அதுவும் நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க, இவங்க முன்னேறினதுக்கு அப்புறமா என்னாலதான்ப்பா இவங்க இப்படி வந்தாங்க, என்னாலதான்ப்பா இப்படி வந்தாங்க. அப்படிப்பட்ட பேச்சு கேட்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற ஆரம்பிப்பீர்கள் இந்த மேசராசிக்காரர்கள். முக்கியமா இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய தைரியமும் உங்களுடைய தன்னம்பிக்கையின் மூலியமாக அதை அனைத்தையுமே சரி செஞ்சு மற்றவர்கள் முன்பு மற்றவர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய நபராக மாறுவார்கள் இந்த மேசராசிக்காரர்கள். மேசராசினுடைய வாழ்க்கையில சில கேள்விகள் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும், இது எப்படி அது எப்படின்னு. அப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கக்கூடிய தருணங்களாகவும் அப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைத்து நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய தருணங்களாகவும் உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகுது. அதுல எந்த ஒரு சந்தேகம் வேண்டாம். அது மட்டும் இல்லைங்க, மேசராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தெரியுமாங்க, இவங்க வீட்டிலேயே இவர்களுக்கு உறுதுணையாக யாருமே இருப்பது கிடையாதுங்க. இவங்களுடைய வீட்டுல இப்போ நீங்க இருக்கீங்க, உங்களுடைய வீட்டுல உங்களுடைய அண்ணன் தம்பி தங்கச்சின்னு இவங்க எல்லாருமே உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. உங்களுடைய அப்பா அம்மா எல்லாரும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. ஆனா இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில மட்டும் எப்படி தெரியுமாங்க, இவங்களுக்கு உறுதுணையாக யாரும் இல்லாமல் இவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கவங்களுக்கு எல்லோருக்குமான அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா இவங்களை கண்டுக்காம விட்டுட்டு இவங்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்க பாத்தீங்களா, அப்படின்னா இப்போ ஒரு வீட்டுலன்னா ஒரு பையன் அப்படின்னு கிடையாதுல, ஒரு வீட்டுல ஒரு பையன் ஒரு பிள்ளை 2 பேர் இருப்பாங்க மொத்தமா. அந்த ஒருத்தனாக இருக்கக்கூடிய இந்த மேசராசிக்காரர்கள் தவிக்க விட்டுட்டு மற்ற ஒரு நபர் மேல அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் வைப்பாங்க. மற்றவர்களுக்கான எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு கொடுப்பாங்க. மற்றவங்க என்ன கேட்டாலும் அதெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஆனா இவர்கள் இந்த மேச ராசிக்காரர்கள் என்னென்னலாம் ஆசைப்படுறாங்களோ என்னென்னலாம் கேட்கிறாங்களோ அது மட்டும் இவர்களுக்கு ஒருபோதும் கிடைக்கிறதே கிடையாதுங்க. நாளுக்கு நாள் கஷ்டம் மட்டுமே தாங்க இவருடைய வாழ்க்கையில மிச்சமாகிக்கிட்டு இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசியுடைய வாழ்க்கையில அதற்கு ஒரு தீர்வு என்பது கட்டாயமாக கிடைக்குங்க. நீங்க எடுக்கக்கூடிய சில முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்க வாழ்க்கையில இத்தனை காலங்களாக நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு திருமண வாழ்க்கை என்பது உங்களுக்கு அமைய போகுதுங்க. திருமணம் ஆகாமல் இருந்தாலும் சரி, இல்ல திருமணத்துக்காக நீங்க காத்துக்கிட்டு இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கையில இந்த திருமணத்தின் மூலியமாக மிகப்பெரிய நன்மைகளையும் நல்ல மாற்றங்களையும் நீங்க சந்திப்பீங்க. முக்கியமா உங்களுடைய திருமண பாக்கியம் என்பது இந்த காலகட்டங்களில் நிறைவேற போகுதுங்க. திருமணத்துல மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும்
நண்பர்களையும் சந்திப்பதோடு உங்க வாழ்க்கையில நீங்க இத்தனை நாட்கள் எந்த ஒரு காரணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி அதற்கான காலங்கள் இப்போது அமைஞ்சிருக்குன்றது யதார்த்தமான உண்மை. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வரைக்குமே நீங்க யாரையாவது நம்பியே உங்களுடைய வாழ்க்கையில ஏமாந்துகிட்டு இருந்துருக்கீங்கல்ல, அப்படிப்பட்ட அந்த ஏமாற்றத்தை நீங்க சரி செஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில நீங்க முழு மனசுடனும் முழு விதமான நம்பிக்கையுடனும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற ஆரம்பிக்கக்கூடிய காலங்களாக இனி இருக்க போகுது. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்றத உறுதியா சொல்ல முடியும். சரிங்களா? அதை எடுத்து இந்த மேசராசிக்காரருடைய வாழ்க்கையில பிள்ளைகள் இவர் சொல் பேச்சு கேட்காம அடங்காப்பிடாரியா இருப்பது, அல்லது இவர்களை எதிர்த்து பேசி இவர்களிடம் சண்டைக்கு போடுவது, இது போன்ற சில தவறான விஷயங்கள் யால் இவருடைய வாழ்க்கை என்பது நாளுக்கு நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டே தாங்க இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கான தீர்வுகள் என்பது நடக்க போகுதுங்க. அதாவது ரொம்ப எளிமையா சொல்ல போனா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்தபடியே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகள் என்பது, சூழ்நிலைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும். ரொம்ப எளிமையா சொல்ல போனா, நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளிலுமே இனி உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்க போகுதுங்க. உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டு அதன்படி அவங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பாதைகளுக்கு கொண்டு சென்று வெற்றியும் அடைவார்கள். அப்படிப்பட்ட நிலைமைகள் என்பதுதான் இனி உருவாக போகுது. அப்படிப்பட்ட நிலைமைகள் என்பதுதான் இனி நடக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, மேசராசினுடைய வாழ்க்கையில தன்னுடைய காதலின்ற பிரச்சனை என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து முழுவிதமான சந்தோஷத்தை பெறக்கூடியதாக அமைய போகுது. அதாவது கொஞ்சம் ரொம்ப எளிமையா சொல்ல போனா, இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்குமான தீர்வுகள் என்பது நீங்கி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காணக்கூடியதாகவும் அமையும். நல்லதே நடக்கக்கூடியதாகவும் இவருடைய வாழ்க்கையில இருக்கும். முக்கியமா இந்த மேசராசிக்காரருடைய அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லோருக்குமே கிடைக்கும். ஆனா இவர்களுக்காக அன்பு என்பது கிடைக்காமல் எல்லோரிடமும் அன்பு தெரிய அலைய வேண்டிய நிலைமைகள் என்பது இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவருடைய வாழ்க்கையில அன்பு என்பது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும், அன்புக்காக இயங்கிக்கிட்டு இருக்க உங்களுக்கும் சரி, அன்பு ரொம்ப அதிக அளவில் உங்களுடைய வாழ்க்கையில தரக்கூடிய நிலைமையும் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக போகுது. மேசராசினுடைய வாழ்க்கையில மனசுக்குள்ள இருந்த பயங்கள் நீங்கி வாழ்க்கையில முன்னேறுவார்கள். அது மட்டும் இல்லைங்க, தொழில் சார்ந்த விஷயங்கள நல்ல முன்னேற்றத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில காண்பீங்க. இது நாள் வரைக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில தொழில பெருசா எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய ஏமாற்றங்கள் என்பது இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பார்ப்பீர்கள். அது மட்டும் இல்லைங்க, உங்களை ஏமாற்றும் நபர்கள் முன்பே நீங்க உங்களுடைய தொழில வெற்றி பெறுவீர்கள். அதற்கான உரிய காலம்தான் இப்போது இந்த மேசராசிக்காரர்களுக்கு வந்திருக்கு. மேசராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களும் சரி, தொல்லைகளும் சரி, இனி முழுவதுமாக நீங்கி உங்க வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாகவும் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதனால எந்த ஒரு பயமோ இல்ல கவலைகளோ வருத்தங்களோ இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தைரியமான தன்னம்பிக்கையில போராட்டத்தை மேற்கொள்ளுங்க. கண்டிப்பா இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில முற்றிலுமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலமாகவும் முற்றிலும் மாறக்கூடிய காலங்களாகவும் உங்களுடைய வாழ்க்கை என்பது அமையும். எந்த ஒரு நம்பிக்கை இல்லாத உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும்ன்றது தெளிவாக புரியுது. குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கும். உடல் சார்ந்த விஷயங்கள சில குறைபாடுகள் இருக்குது, அதை கொஞ்சம் கவனித்துக் கொள்வது நல்லது. சில நபர்கள் உங்களை ஏமாற்றி உங்களிடம் இருக்கக்கூடிய பணங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த விஷயங்களில் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இந்த மேசராசிக்காரர்கள் கூட எப்பவுமே தெரிவாங்க. ஆனா சரியான நேரம் பார்த்து கவுத்து விடக்கூடிய நிலைமையும் இருக்கும். நீங்க யார் அதிகமா நம்புறீங்களோ அவர்களால் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மேசராசிக்காரர்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் சரிபார்த்துக் கொள்வது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு காத்திருங்கள். இந்த மேசராசியுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்பது இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை இனி நல்லபடியாக நடக்கட்டும். நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா முருகப்பெருமான வாரத்துல ஒரு நாள், அதாவது புதன்கிழமையில வாரம் புதன்கிழமையில வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும். முக்கியமா புதன்கிழமை வழிபடும் போது நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். உங்களுடைய வீட்டுல வச்சு வழிபடலாம், வேற எங்கேயும் போக வேண்டாம். இது உங்களுக்கான பரிகாரமாகவும் இருக்கும். இப்படிப்பட்ட விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு காத்திருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும்ன்றத உறுதியா சொல்ல முடியும். நம்பிக்கையோடு வந்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.